இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இன்று வரை நம் இறைவன் நமது வாழ்விலே இனிதினிதாய் செய்து வந்த நன்மைகள் நினைந்திடுவோம். இதுதானே நாம் அளிக்கும் பலியில் மையமா? இறை மனிதம் நாம் மறந்தால் பொழுதுகள் பொய்யுமாம். இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே இறைமகனேசு நினைவினிலே இறை குலம் சேர்க்க நிறைவினிலே இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே இறையாட்சி இயக்கத்தின் லட்சிய பாதையிலே அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகா அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம்.
இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இன்று முதல் நம் பார்வைகள் புது பாதையில் இறையன்பை இதயத்திலே இணைத்தே பயணிப்போம். இறை கூறும் வார்த்தைகள் வாழ்வின் வெற்றியா, இதுவன்றி நாம் புரியும் செயல்கள் தோல்வியாம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இனி யுகம் மீட்க சங்கமிப்போம், இனமதம் மாற்றி ஒன்றிணைவோம். இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே, இதை கண்டு இயற்கையுமே இனிய பன்னிசைத்திடவே. வீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். அகவீட்டின் வாசலிலே அன்பு தோரணம் அழகழகாய் அலங்கரித்து ஆலயம் நுழைந்திடுவோம். யோவான் நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 வரையிலானவைகள். இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரை, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் பெண்மையை மதிக்கக்கூடியவர், போற்றுகிறவர். உலக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக இடம்பெற்று இன்னும் தொடர்ந்து வருகின்ற ஒரு மாபெரும் இலக்கு என்னவெனில், பெண்கள், அதாவது ஆண்டவருடைய கடவுளுடைய பாவனையாக சாயலாக படைக்கப்பட்ட பெண்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்கிற நிலைதான். இத்தகைய வருத்தத்துக்குரிய உணர்வின் விளைவாக பெண்கள் அனுபவித்த கொடுமைகள் அன்றும் இன்றும் பல பல. நமது பாரத நாடு இதற்கு விதிவிலக்கல்ல. பெண்கள் இங்கே இன்னும் பல்வேறு வன்முறை கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதை அண்மை நிகழ்வுகளும் செய்திகளும் தெளிவாக கூறுகிறது. இன்னொரு புறம் பார்க்கின்ற போது சாதனையாளர்களாகவும் பெண்கள் முளைத்து வருகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கடா என்ற நிலையில் கல்வியை எட்டாத கனியாகவே பெண்களுக்கு வைத்திருந்தார்கள். அச்சம், மடம், நாணம் என்பன பெண்களின் அறங்களாகவும், வீரம், போர், வெற்றி, ஈகை, புகழ், ஒழுக்கம் இவை ஆண்களின் அறங்களாகவும் இலக்கியங்களில் வெளிச்சமிடப்படுகிறது. பிற்காலத்தில் கற்பு என்பது பெண்களின் தலையாய அறமாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய கற்பு ரீதியாக எழுந்த சிக்கலைத்தான் இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் சமுதாயமும் இயேசு காலத்து யூத சமுதாயமும் பொதுவாக ஆண் வர்க்க சார்பு கொண்டவையாகவே இருந்தது. இன்றைக்கு அப்படித்தான் இருக்குது. ஆனால் இத்தகைய அநீதி நிலைக்கு எதிராக சவால் விட்டவர் ஆண்டவர் இயேசு. பெண்களின் அரும்பெரும் குணங்களை மதித்து தமது இறையாட்சி பணியில் அவர்களுக்கும் சிறப்பான பங்கு உண்டு என்பதை எடுத்து காட்டியுள்ளார் இயேசு. பெண்களின் உறவு நிலை இன்றைய சமூகத்திற்கு, சமயத்திற்கு சவாலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கவில்லை. அதனால அவள் செய்தது நியாயம் என்றோ சரி என்றோ இயேசு சொன்னதில்லை. ஏனென்றால் குற்றம் சாட்டியவர்கள் அனைவருமே ஆண்கள்.
எத்தனையோ ஆண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் நீர் தீர்ப்புக்காக இயேசுவிடம் கொணரப்படவில்லையே. மோசையும் அத்தகைய தவறு பற்றி எழுதவில்லையே. பெண்கள் மட்டும் எப்படி தீர்ப்பிடப்படலாம் என்று இயேசு எண்ணுகிறார். ஏனென்றால் ஒரு பெண்ணின் கற்பால் தான் இந்த பூமி தாய் பூத்தது. அதே பெண்ணின் கற்பை இயேசு கலங்கப்படுத்த விரும்பவில்லை. அதே வேளையிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தண்டிக்காமல் இயேசு போக சொன்னது அவளது குற்றத்தை நியாயப்படுத்துவதற்காக தாம் அர்த்தம் கொள்ளக்கூடாது. இயேசு நிச்சயம் அதை நியாயப்படுத்தவும் இல்லை. அவள் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த குற்றத்தை அவள் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இயேசு ஒருவரை கண்டனம் செய்வதற்காகவும் வரவில்லை. அவளது வாழ்வை மாற்றி நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லப்படுகிற செய்தி. சில வேளைகளில் மனிதர்கள் திருந்துவதற்கு வாய்ப்புகள் மறக்கப்படுகிறது. திருடர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த சமுதாயம் அவர்களை திருந்தி வாழ விடுவதில்லை. அவர்களை திருடர்கள் என்றே முத்திரை குத்தி அவர்களை ஓரங்கட்டி விடுகிறது. அந்த பெண்ணுக்கும் தான் செய்து கொண்டிருப்பது தவறு என்பது நன்றாக தெரியும். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருந்தி வாழ வாய்ப்புகள் மறக்கப்பட்டிருக்கலாம். உள்ளத்தை ஊடுருவி அறியும் திறன் பெற்ற இயேசு அதனை உணர்ந்திருக்கலாம். அவளது மனமாற்றத்திற்கு இந்த சமுதாயம் தடைக்கல்லாக இருந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கலாம். ஒரு பெண் தனியாக விபச்சாரம் செய்ய முடியாதே. ஆண் துணை இல்லாமல், ஆண் ஈடுபாடு இல்லாமல், ஆண் ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி ஒரு விபச்சாரம் செய்ய முடியும் ஒரு பெண்? அது இயேசுவுக்கு தெரியாமல் இல்லை. எனவே அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவளது பாவ வாழ்வை விட்டு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பெண்களை போற்றுகிறோமா? நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமய வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும், அரசியல் வாழ்க்கையிலும் சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். அன்பான ஆண்டவரே, இது ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருந்தி வாழ எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்வை மாற்றி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ எங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கடவுளின் உமது அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய், நீதியை, அன்பை போற்றுகின்ற மக்களாக, ஒருவேளை தவறு செய்தாலும் நாங்கள் திருந்தி வாழ, நாங்களே எங்களை திருத்திக் கொள்ள தேவையான மனமாற்று நிறைந்த வாழ்வுக்கு எங்களை தயார் செய்ய எங்களுக்கு உதவி புரியும். ஆமென்.
தேற்றுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சி